இன்றைக்கி ரோசாப்பூ சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன். உப்பு, ஒரு பல்லு பூண்டு போதும். நான் சின்னதாக இருக்கிறதுனால 2-3 பல்லு வச்சுருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் 1 போதும். இதை வந்து மிக்சிலையும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சி காட்ட போகிறேன். அதனால தான் மிளகா ஊற வச்சுருக்கேன். அப்போ சீக்கிரமாக அரைப்படும். மிக்சிலையும் அரைக்கலாம். அதை முதல்ல உப்பு, காஞ்ச மிளகா, நல்லா மையாக அரைச்சிடணும். காமிக்கிறேன் அரைச்சி. மிளகாயும் உப்பையும் நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ பூண்டு பல் வச்சு ஒரு ஓட்ட ஓட்டிட வேண்டியதான். தாளிக்க போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். அப்போ தான் கெட்டு போகாது. ஒரு வாரம் நாளும் வச்சு சாப்பிட்லாம். கடுகு, பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சதில் ஊற்றணும். ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி ரோசாப்பூ சட்னி அரைச்சி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்.